ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வாருங்கள், எல்லோரையும் நான் அன்புடன் என்னோட இந்த வைஷ்ணவ சேனலில் வரவேற்கிறேன். நம்ம இந்த ஆத்மா என்றது என்ன என்று போன வீடியோவிலலாம் தெரிஞ்சுக்க பிரயத்னித்தோம். ஆனால் நம்ம கிருஷ்ணர் எழுதின ஸ்ரீமத் பகவத்கீதையை எடுத்துக்கொண்டால் அதில் ரொம்ப அழகாக இந்த ஆத்மாவை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் என்றால், ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. உடல் என்றது அழியக்கூடியது. ஆத்மா என்றது பல ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கும். ஒரு ஆத்மா பூலோகத்தில் ஜனனம் எடுக்கின்றது என்றால் செடியா கொடியா மரமா அந்தந்த பாவ புண்ணியத்தை கணித்து பிரம்மன் எப்படி அனுப்புகிறாரோ அதன்படி பூலோகத்தில் ஆத்மாக்கள் ஜனனம் எடுத்து பாவத்தை கழிக்கிறார்கள். அதில் சில பேர்கள் பகவானின் அனுகிரகம் இருந்தால்தான் நம்மளால் பகவானிடம் ஒரு ஜீவாத்மாவை ஒரு பரமாத்மாவிடம் செல்ல இயலும். அந்த பரமாத்மாவில் அனுகிரகம் இல்லை என்றால் இந்த பூலோகத்தில் எத்தனை ஆகர்ஷணங்கள், எத்தனை பயங்கள், எத்தனை அதிர்ச்சிகள். ஒரு நொடியிலும் பூலோகத்து முழுவதிலையும் ஒரு ஆத்மா ஜனித்து கொண்டு தான் இருக்கின்றது. ஒரு ஆத்மா இறந்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த ஜனனம் மரணம் மரணம் ஜனனம் என்று நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. சிலருக்கு சந்தோஷம், சிலருக்கு வருத்தம், சிலருக்கு துக்கம், சிலருக்கு வேதனை. எல்லாம் அந்த பாவ புண்ணியம்தான். பாகவதத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், ஆத்மாக்கு அழிவில்லை, ஆத்மாக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. எப்படி ஒருவர் ஒரு ஆடையை அணிந்து சில நேரம் அந்த ஆடையை அணிந்து கொண்டு பிறகு அது பழையதாகி கிழிந்து விடுகின்றதோ, அந்த ஆடையை விட்டு கடாசி விட்டு புது ஆடையை எடுத்து போட்டுக்கொள்கிறார்கள். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். அதனால தான் இதுக்கு மிருத்தியலோகம் என்று பெயர். எதை வேணால் வெல்லலாம், ஆனால் சமயத்தை வெல்ல முடியாது. சமயம் என்றது பிரயாணத்தில் தினத்தோறும் நித்திரையிலும் நம்ம எல்லாரும் பிரயாணம்தான் செய்து கொண்டு இருக்கும். இப்பொழுது 4 வேதங்களை எடுத்துக்கொண்டால் முழுமையாக 4 வேதங்களை தெரிந்து கொள்ள சாத்தியமல்லை. ஏனென்றால் 15 வருஷம் 25 வருஷம் ஒரு வேதம், ஒரே ஒரு வேதம், ரிக் வேதமோ சாம வேதமோ அதர்வன வேதமோ யஜுர்வேதமோ எதுவாக இருந்தாலும் ஒரு 15-20 வருஷம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிரயத்னித்தால் ஒரு வேதத்தை அப்பவும் முழுமையாக அடைய முடியாது. ஆனால் ஒரு அளவுக்கு தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லோ இடத்திலும் வேத பாடசாலைகள் இருக்குகள். மன்னிக்கவும், வேத பாடசாலைகள் இருக்கிறது. அதில் வேதத்தை சொல்லிக் கொடுக்க வேதாந்தகர்களும் வேதத்தில் வேத அபியாசை பூர்ணமாக பெற்றவர்களும் இருக்கிறார்கள். சிறு பிள்ளை குழந்தை வயதில் இருந்து அந்த வேதங்களை பாராயணம் செய்ய வைஷ்ணவ குலத்தில் குழந்தைகளை இந்த வேத பாடசாலைக்கு அமைச்சு வைக்கிறார்கள். அங்கே குழந்தைகள் வேதங்கள் பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். அதில் நீங்கள் பார்த்து கொண்டால் வேதங்கள் என்றது ஒரு பருவத்தை பற்றியும் வேதத்தில் இருக்கின்றது. பால பருவம் என்றால் என்ன, வாலிப பருவம் என்றால் என்ன, முதியோர் பருவம் என்றால் என்ன, ஒரு ஆத்மா பெண்ணா மனைவியா தாயா, பிறகு அதுக்கு வேண்டிய இயல்போடு இருந்து இறந்து போகிறது.
அதுதான் ஒரு ஒரு காலகட்டம். அந்தந்த காலகட்டத்தில் அந்த எந்த ஆத்மாவுக்கு எந்த நிர்ணயத்துக்கு என்ன பணிகள் தந்திருக்கிறார்களோ, உனக்கு இந்த பணி, உனக்கு இந்த பணி, அதை அந்த காலகட்டத்தில் அந்த ஆத்மா செய்து கொண்டு வருகின்றது. என்ன என்றால் அனாதி என்பார்கள், அவ்யயா என்பார்கள். அவ்யயா என்றால் அழிக்க முடியாதது. அது மாதிரி தான் ஆத்மா. ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. உடல் என்றது ஒரு சிறு காலத்துக்கு அதுக்கு ஒரு அடையாள சின்னம். அது பாவத்தை போக்கிக் கொள்ள ஒரு அடையாள சின்னம். உடலில் பிரவேசித்து நல்காரியத்தில் ஈடுபட்டு, சத் விஷயங்களை ஈடுபட்டு, தர்ம காரியங்களில் ஈடுபட்டு, தான தர்மம் செய்து புண்ணியத்தை பெற்று பாவத்தை போக்கிக் கொண்டு இந்த மரணம் ஜனனம் என்ற காலகட்டத்தில் இருந்து விடுபட்டு பரமபதத்தை பட வேண்டும். அதுதான் ஒரு ஆத்மாவின் என்ன சொல்லுவார்கள், ஒரு என்ன ஆங்கிலத்தில் கோல் என்பார்கள். அதுதான் என்னது என்று ஒரு ஆத்மாவை நிர்ணயிக்கும். என்ன என்றால் ஒரு பரமாத்மா, ஒரு ஜீவாத்மா, ஒரு பரமாத்மா. அந்த ஜீவாத்மா நான் சொல்கிற மாதிரி பூலோகத்தில் அது தர்மத்து காரியத்தில் எல்லாம் ஈடுபட்டு, ஒன்று சொல்கிறேன், நன்றாக கேளுங்கள். ஆலயத்துக்கு சென்றால் நல்லதுதான். ஏனென்றால் ஒரு ஆலயத்தில் ஹோமங்கள் செய்வார்கள், தௌத்தம் இருக்கும், மடி ஆச்சாரம் இருக்கும், விசேஷமான ஸ்தலம், தெய்வத்துக்கு நித்திய பாராயணங்கள் உண்டு. ஆனால் ஆலயத்தில் மகத்துவம் உண்டு. நிச்சயமாக ஆலயத்துக்கள் செல்வது பயனற்றது தான். இப்பொழுது ஒருவர், நீங்கள் மரத்தாலும், ஒரு விஷயம் சொல்கிறேன், கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்பார்கள். அந்த மாதிரி இந்த பூலோகத்தில் நல்லவர்களும் இருக்கார்கள், தீயவர்களும் இருக்கார்கள். ஒருவருக்கு கண்ணில் நல்லவர்களே படுகிறாள் என்றால் புண்ணியாத்மா, தெய்வ அனுகிரகம். தீயவர்கள் படுகிறார் என்றால் பாவத்தை போக்க வேண்டும் என்று பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், ஆத்மா என்றதுக்கு உடல் என்றது அது சில கால நேரம்தான் உடலில் இருக்கின்றது. பிறகு உடல், உறவு எல்லாத்தையும் விட்டு அது வேற ஒரு இடம், வேற ஒரு உடல் என்று தேடி சொல்லும். பிரயாணம் தொடங்கும். என்னவென்றால், ஞானம் பெற்றவர்களுக்கு விவேகம் வந்துவிடும். விவேகம் வந்தவர்களுக்கு எதுவுமே பாதிக்காது. சோகம் என்றால் என்ன, சந்தோஷம் என்றால் என்ன என்று எதுவுமே பாதிக்காது. அவர்களுக்கு ஒரு தரம் ஸ்ரீமத் பகவானிடம் சரணாகதி அடைந்தால் அவர்களுக்கு கஷ்டம் என்னப்பா, ஏன் எனக்கு கஷ்டம் என்பார்கள். என்னவென்றால், இப்பொழுது பகவத்கீதையில் இரண்டாவது சாப்டர் எடுத்துக்கொண்டால் 20வது அத்தியாயத்தில் பார்த்தால், ஆத்மா என்றது என்ன என்றால், ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மா என்றது பூலோகத்தில் வரும், பிரயாணம் முடிந்ததும் வேற ஒரு உடலை எடுக்கிறதோ, இல்லை பிரயாணத்தை வேற எப்படி தொடர்கிறதோ அப்படி தொடர்ந்து செல்லும். அதுக்கு வலி இல்லை, அதுக்கு உணர்ச்சி இல்லை, அதுக்கு பாதிதை இல்லை, அதுக்கு பிறப்பில்லை, ஆத்மாவுக்கு இறப்பில்லை. ஆத்மாவை யாராலையும் கொல்ல இயலாது அப்படின்னு. இப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம், என்னடா அழியாத இருப்பது ஆத்மாதான், அழியில்லாதது ஆத்மாதான். இப்பொழுது பகவத்கீதையில் 13வது சாப்டர் எடுத்துட்டால் 20வது லைன் பார்த்தால் என்ன சொல்கிறார், ஒரு மனிதன் தனியான ஆத்மா, ஒரு ஜீவாத்மா. இந்த பூலோகம் பிரகிருதி என்பார்கள். ரெண்டுத்துக்குமே ஒரு ஆரம்பம், ஒரு முடிவென்றது இல்லை. அது பிரயாணம் தொடங்கின்றே இருக்கும்.
கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றார், 15வது சாப்டர் 7வது வரி எடுத்து படித்தா பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? அவர் என்ன சொல்கிறார்? எல்லாருமே ஆத்மாக்கள் தான், எல்லாம் ஆத்மாக்கள் தான். இப்போ ஒருவனுக்கு ஞானம் என்றது பிறந்துவிட்டால் எல்லா ஜீவராசிகளும் அவன் ஆத்மாவை தான் பார்ப்பான். சிறிதளவுக்கு எறும்பு இருந்தாலும், நான் சொல்வது கடுகளவுக்கு எறும்பு இருந்தாலும், நாயோ நரியோ குதிரையோ கழுதையோ யாராயிருந்தாலும், மானிடனோ, அதுக்குள் ஒரு ஆத்மா இருக்கின்றது. செடிக்குள் ஆத்மா இருக்கின்றது, மரம்குள் ஆத்மா இருக்கின்றது. அதுதான் சாப்டர் 15 எடுத்து நன்றாக படித்தால் அதில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்துக்கொண்டால், ஆஹா என்ன புனிதமானது! இந்த பகவத்கீதை பாகவதம் என்றால் என் மனசு துள்ளி விளையாடுகிறது ஆனந்தத்தில். அந்த அளவு ஆனந்தத்தை தரக்கூடியது இந்த பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதமும் புராணங்களும். அதில் ஜீவாத்மா சர்வவியாபி என்பார்கள். எல்லா இடத்திலும் வியாபிக்கும். ஆத்மா என்றது வியாபிக்காத இடமே இல்லை பூலோகத்தில். எல்லா இடத்திலும் ஆத்மாக்கள் வியாபிக்கும், எல்லா விதமாகவும் வியாபிக்கும். என்னவென்றால் நீர், காற்று, பூமி, நெருப்பு, அதிலும் ஆத்மாக்கள் உண்டு. ஆத்மா என்றது எல்லா இடத்திலும் உண்டு. பரமாத்மா என்றவர் சர்வவியாபி, அவர் இல்லாத இடமே இல்லை. சில பேர் கஷ்டத்தில் இருக்கவர்கள் என்ன சொல்லுவார்கள்? கடவுளே இல்லைப்பா, நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். கஷ்டப்பட்டா நீ கடவுளிடவா? கடவுளிட எத்தனை தரம் நீ கூறினாய் உன் கஷ்டத்தை? கடவுளே, எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு தீர்த்து வை, எனக்கு மார்க்கத்தை காமி என்று சொல்லி கேட்டாயா? உன்னிடம் கடவுளாகவே வந்து உன் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்றால் நீ என்ன அவ்வளோ பெரிய புண்ணிய ஆத்மாவா? இதை பற்றி இன்னும் தீர்க்க ஆராய்ச்சிப்போம். இப்பொழுது நான் இத்தோடு இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். உங்களுக்கு என் வீடியோ பிடித்திருந்தால் எனக்கு உங்கள் லைக் மூலமாக நீங்கள் செய்யுங்க. இது ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள், லைக் போட்டு சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். நம்ம இன்னும் ஆராய்ப்போம் ஆத்மா என்றால் என்ன என்று. இத்தோடு இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். எல்லோருக்கும் என் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளால் நன்மைகள் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.